வீடியோல நம்ம பார்க்க போறது ஃபார்மா கம்பெனிஸ்ல என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இப்போ வந்து கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் தென் நம்ம புதுசா ஃபார்மா கம்பெனிஸ் வந்து கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன மாதிரியான மெட்ரிக்ஸ் வந்து சிம்பிளா வந்து என்னென்னலாம் வந்து பார்க்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போறோம். சரி, ஓகே, இப்போ வீடியோல வந்து போயிடலாம். பேசிக்கா ஒரு 10 மெட்ரிக்ஸ் வந்து இருக்கு. இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம growth வந்து பார்த்தா செக் பண்ணி பார்க்கணும். ஒரு 5ல இருந்து 10 வருஷத்துக்கு அவங்க growth வந்து பார்த்தா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதாவது இந்த சேல்ஸ் வைஸ் அந்த ரெவன்யூ வைஸ் வந்து அவங்க growth வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். சோ அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல கம்பெனி அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம இப்ப Q2 ரிசல்ட்ஸ் பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அதுல நம்ம இயர் ஆன் இயர்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஏறாங்க அப்படின்றத நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். குவார்டர் ஆன் குவார்டர்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அவங்க ஏறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். சோ இப்படி நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு 8ல இருந்து 12% வந்து அவங்க growth கொடுத்துட்டே வராங்க அப்படின்னா, வருஷம் growth கொடுத்துட்டே வராங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸை தாராளமா அதை கன்சிடர் பண்ணலாம். சோ இதுல ஏதாவது ஒரு மெட்ரிக் வந்து இவங்க கரெக்டா பண்ணல அப்படின்னும் போது, அந்த செக்லிஸ்ட்ல கரெக்டா இல்லைன்னும் போது நம்ம கொஞ்சம் அந்த கம்பெனில கொஞ்சம் அவேரா இருந்து தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரி, ஓகே, இப்போ அடுத்த மெட்ரிக்ஸா இருக்கிறது ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். இங்க எபிட்டா நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிட்டே வராங்களா அப்படின்றத இந்த எபிட்டால நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இங்கதான் அந்த மார்ஜின்ஸ் வந்து நமக்கு தெரிய வரும், எவ்வளவு மார்ஜின்ஸ் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க, அதை குறைய விடாம பாத்துக்கிறாங்களா அப்படின்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். அடுத்ததா ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இங்க ரிட்டர்ன்ஸ் போது ஷேர் மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணல. நம்ம டிஸ்கஸ் பண்றது வந்து அந்த கம்பெனி மேக் பண்ற மணியை திரும்ப அங்கேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு திரும்ப மணியா மேக் பண்றாங்களா அப்படின்றத டிஸ்கஸ் வந்து பண்ணணும். சோ அதாவது அவங்க ஒரு இடத்துல மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அங்க வந்து மணியை வந்து மேக் பண்ணுவாங்க, திரும்ப ஒரு மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து அதிகமான மணி வந்து மேக் பண்றாங்களா அப்படின்றத செக் பண்ணணும். சோ இதுக்கு நம்ம சிம்பிள் மெட்ரிக்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ROE and then ROCE அப்படின்றத வந்து நம்ம பார்த்தாலே இதுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சோ இது எல்லாமே நல்லா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களா சொல்லிட்டு பாருங்க. பர்சன்டேஜ் கீழே இறங்க விடாம இங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தாங்க அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல சைன் தான். அடுத்தது R&D வந்து இருக்கு. இங்க ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே மெயினான ஒன்னு R&D. சோ அங்க R&D வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்களா, அண்ட் தென் நாங்க R&D இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த ட்ரக்ஸ் எல்லாமே இங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறாங்களா, அங்க வந்து புது புது ட்ரக்ஸ் எல்லாமே வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. அடுத்த மெட்ரிக்ஸா டெப்ட் வந்து இருக்கு. சோ இங்க கடனை பொறுத்தளவுல இங்க அதிகமா வச்சிருக்காங்களா இல்ல கம்மியா வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா ரெகுலேட்டரியோட ட்ராக் ரெக்கார்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. இங்க US FDA சைட்ல இருந்து அங்க அப்சர்வேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து வருவாங்க. சோ இங்க வார்னிங் லெட்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா, அதாவது இங்க இருக்க ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே வார்னிங் லெட்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. பட் ஆனா அடிக்கடி வார்னிங் லெட்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க, அடிக்கடி அப்சர்வேஷன்ஸ் வந்து வராங்க, அண்ட் நீங்க ஏதோ ஒரு பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பேன் ஆகுது அப்படின்னும் போது நம்ம அந்த கம்பெனியை ஒரு சின்சியரான நோட்ல வந்து பார்த்தாகணும். இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது குட் சைனா வந்து வச்சுக்கலாம். ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட் மிக்ஸா வரும்போது இங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரே ப்ராடக்ட்டை நம்பி இல்லாம இங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்களா, அண்ட் தென் மார்க்கெட்டை பொறுத்த அளவுலயுமே இங்க குளோபலான பிரசன்ஸ் வந்து இருக்கா, இல்ல அப்படின்னா இந்தியால இருக்காங்க அப்படின்னா குளோபலான பிரசன்ஸ் இருக்கா, குளோபலான பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்தியால பிரசன்ஸ் வந்து இருக்கா, இல்ல அப்படின்னா எமர்ஜிங்கான மார்க்கெட்ஸ்ல அதர் மார்க்கெட்ஸ் வந்து பிரசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. அடுத்தது அவங்க என்ன மாதிரியான ட்ரக்ல வந்து மெயினான ஒரு பிளேயரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் இன்னோவேஷன் வந்து என்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா இங்க பிராண்டட் ட்ரக்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து இருக்க மாட்டாங்க. சோ அதனால ஜென்ரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஜென்ரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ்ல வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் அவங்க காம்ப்ளெக்ஸான ட்ரக்ஸ்ல வந்து இருக்காங்களா, இல்ல அப்படின்னா பயோசிமிலர்ஸ்ல வந்து இருக்காங்களா, இல்ல அப்படின்னா இன்ஜெக்டபிள்ஸ்ல வந்து இருக்காங்களா, இல்ல அப்படின்னா கன்சூமர் ஹெல்த்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். என்ன ப்ராடக்ட்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அடுத்ததான் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி வந்து வருது. சோ இந்த எல்லா மெட்ரிக்ஸுமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. அடுத்ததான் இந்த ப்ரொமோட்டர் அண்ட் தென் MD and CEO எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காங்க, அண்ட் தென் அந்த கம்பெனி எத்திக்கலா ரன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்டிகிரிட்டியை வந்து செக் பண்ணி பாருங்க. சோ இது எல்லாமே வந்து குட் சைனா தான் வந்து அந்த கம்பெனிக்கு இருக்குன்னும் போது தான் லாஸ்ட் ஸ்டெப்பா வருது பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து செக் பண்ணி பாக்குறது. சோ வேல்யூஷன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னும் போது நம்ம சீப்பான வேல்யூஷன்ல இருந்தது அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அந்த பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இந்த ஒரு 10 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. சோ இதை நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு ஃபார்மா கம்பெனிஸ் நம்ம கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி இதுதான் பேசிக்கான ஒரு 10 ஸ்டெப்ஸா வந்து இருக்கு. சோ தாண்டி இன்டெப்தா நிறைய வந்து இருக்கும். பட் ஆனா பேசிக்கா இது இருந்தாலே போதும். அண்ட் தென் நியூஸ் வந்து ட்ராக் பண்ணிட்டே வந்தாலே போதும், நம்ம ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கிட்டே வந்துடலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்மா கம்பெனிஸ் ஒன்னொன்னா வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்டா வந்து சன் ஃபார்மா கம்பெனி வந்து இருக்கு. சோ அப்படியே நான் ஸ்கிரீனோட டேட்டா வந்து போடுறேன், அப்படியே நீங்க செக் பண்ணிட்டு பாருங்க. சன் ஃபார்மா கம்பெனியை பொறுத்தளவுல 35ல இருக்கு PE-ன்றது. அண்ட் தென் மார்க்கெட் கேப்பை பொறுத்தளவு இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனியா வந்து இருக்காங்க. ஒரு 4 லட்சம் கோடிக்கு மார்க்கெட் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியை பொறுத்தளவுல இங்க வேல்யூஷன்ஸ் மட்டும் தான் ஐயா வந்து இருக்கு. 35ல இருக்கு PE-ன்றது. சோ அது ஒருவேளை ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னும் போது நம்ம தாராளமா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ஆனா இப்ப இருக்க வேல்யூஷன்ஸ்க்கு கொஞ்சம் ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. பட் ஆனா நல்ல கம்பெனி, நம்ம ஒரு கண்ணு வச்சுட்டே இருப்போம். எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இது ஃபர்ஸ்ட் கம்பெனில இருக்க நியூஸா இருக்கு. செகண்ட் கம்பெனியா இருக்குது டிவிஸ் லேப் வந்திருக்கு. ரொம்பவே பாத்தீங்கன்னா வேல்யூஷன்ஸ் அதிகமா வந்து இருக்கு. 77ல இருக்கு PE-ன்றது. சோ இங்க PE மட்டுமே நம்ம வச்சு செக் பண்றதுனால வெறும் PE மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்றது கிடையாது. இங்க இருக்க எல்லா மெட்ரிக்ஸுமே நம்ம செக் பண்ணிட்டு லாஸ்டா தான் PE வந்து பாத்தீங்கன்னா டிரைவ் பண்ணுவோம். இங்க இருக்க அதர் மெட்ரிக்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த PE மட்டும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். சோ ஒருவேளை இங்க PE ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னும் போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பா அந்த கம்பெனியை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேணாம்ன்றது தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ இங்க வெறும் PE மட்டுமே நம்ம வச்சு பார்க்க போறது கிடையாது. சரி, ஓகே, திரும்ப நம்ம அந்த வீடியோல போயிடலாம். சோ இங்க சிப்லா ஷேர் அடுத்தது வந்தோம் அப்படின்னா 22ல இருக்கு PE-ன்றது.
இவங்களுமே மார்க்கெட்டே ரொம்ப பெரிய கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. 1500 வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இறங்கிட்டே இருந்து ஷேர் பிரைஸ்ன்றது 22 தானே இருக்கு PE. அப்ப நம்ம தாராளமா கன்சிடர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டாப் 5 கம்பெனிஸ்ல ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து வேணும் அப்படின்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா சிப்லா கம்பெனி வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பட் ஆனா இங்க டோரன் ஃபார்மா வந்து ஒரு 59 இருக்கு PEன்றது. டாக்டர் ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா 17 தான் இருக்கு PEன்றது. ஸோ நம்ம டாக்டர் ரெட்டியா இல்ல சிப்லாவான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது இங்க டாக்டர் ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஷன் சூப்பரா வந்து இருக்கு. பிரைஸ் டர்னிங்ஸ் 17 வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட பிசினஸ் பத்தியுமே டீடைல்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அதை நம்ம டீடைல்ல ஒரு செப்பரேட்டான வீடியோல வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். இது ஏன் இந்த அளவுக்கு அண்டர் வேல்யூல இருக்கு, அந்த இந்த கம்பெனில இருக்க பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத ஒரு A to Z அனாலிசிஸா வந்து அதை நம்ம பாத்துருவோம். ஸோ நமக்கு டாப் 5 கம்பெனிஸ் தான் வேணும் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து இருக்கிறது இங்க டாக்டர் ரெட்டி வந்து இருக்கு. அடுத்ததான் நம்ம சிப்லா வந்து வச்சுக்கலாம். ரெண்டுமே கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் இருக்கு. பட் ஆனா டாக்டர் ரெட்டி ரொம்ப வேல்யூஷன் சீப்பா வந்து இருக்கு. அடுத்த கம்பெனியா மேன்கைன் ஃபார்மா இருக்கு. 52 இருக்கு PE. கொஞ்சம் ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து அடுத்ததா வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட PE 21 வந்து இருக்கு. ஸோ தாராளமா இந்த கம்பெனியை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ நமக்கு டாக்டர் ரெட்டி அண்ட் தென் சிப்லாக்கு அப்புறமா ஒரு கம்பெனி வேணும் அப்படின்னா ஜைடஸ் லைசன்சஸ் வந்து பார்க்கலாம். இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனி தான். பட் ஆனா இந்த 3 கம்பெனியோட பிசினஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 கம்பெனியுமே வேற மாதிரியான பிசினஸ் செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. டாக்டர் ரெட்டியை பொறுத்தளவுல காம்ப்ளெக்ஸான ஜெனரிக்ஸ்ல வந்து இருப்பாங்க. அண்ட் தென் இன்ஜெக்டபிள்ஸ்ல வந்து இருப்பாங்க. பயோசிமிலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இதுவே நம்ம ஜைடஸ் லைசன்சஸ் பக்கம் போனோம் அப்படின்னா லைசன்சஸ் கம்பெனி வந்து பயோசிமிலர்ஸ்ல ஸ்ட்ராங்கா வந்து இருப்பாங்க. வேக்சின்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நியூ கெமிக்கல் என்டிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அவங்க புது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அண்ட் தென் கன்சியூமர் ஹெல்த்துக்குனே ஜைடஸ் வெல்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வந்து இருக்கு. இங்க கன்சியூமர் ஹெல்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிப்லா கம்பெனியுமே வேற ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 3 கம்பெனியுமே வேற ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா வந்து இருக்காங்க. ஸோ இந்த 3 கம்பெனியுமே நம்ம கன்சிடர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு பொசிஷன்ல ஒரு கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்கு ரீசனால நமக்கு ஒரு பெட்டரான மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கம்பெனிலேயே கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு வேல்யூஷன்ஸ் கம்மியா இருக்குது. டாக்டர் ரெட்டியா வந்து இருக்கு. அடுத்த கம்பெனியா லூபின் கம்பெனி செக் பண்ணி பார்ப்போம். இதோட வேல்யூஷன் வந்து 24 தான் வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை நான் இன்னும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அனாலிசிஸ் வந்து பண்ணணும். ஸோ நீங்க ரொம்ப நாளாக ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 10 மெட்ரிக்ஸும் கரெக்டாக வருதுன்னும் போது நீங்க லூபின் கம்பெனி வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். பட் நான் கன்சிடர் பண்ணல. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியை நான் டீட்டெயிலாக வந்து செக் அவுட் வந்து பண்ணி பார்க்கணும். அடுத்த கம்பெனியா இருக்குது அரபிந்தா ஃபார்மா வந்து இருக்கு. 19 இருக்கு PEன்றது. ஸோ இங்க வேல்யூவேஷன்ஸ் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தாலுமே இந்த கம்பெனி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ஃபேஸ் பண்றாங்க. ROE வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனி லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புவரான சேல்ஸ் growth தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. 6.55% தான் வந்து பாத்தீங்கன்னா growth rate வந்து இருக்கு. சோ இது ரொம்பவே கம்மியான ஒரு growth rate தான் வந்து இருக்கு. அண்ட் தென் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே பார்க்கும்போது கம்மியா தான் வந்து இருக்கு. 10.2 தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியுமே டிவிடெண்ட் பே அவுட்டா வரும்போது கொஞ்சம் கம்மியா தான் வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் பே அவுட் வந்து தராங்க. அண்ட் தென் ரெகுலேட்டரி ரிஸ்கா வந்து பார்க்கும்போது நிறைய விஷயத்துல ரெகுலேட்டரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய ரிஸ்கான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அரபிந்தா ஃபார்மால வந்து இருக்கு. ஸோ இது கம்பேரிட்டிவா அதர் கம்பெனிஸை பார்க்கும்போது இதுல வந்து அதிகமான ப்ரெஷர் வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த கம்பெனியை நான் வெயிட் பண்ணி என்ன இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்கேன். இன்னும் அந்த கம்பெனி வந்து நான் கன்சிடர் பண்ணல. வேல்யூஷன்ஸ் வைஸ் நல்லா இருந்தாலுமே அடுத்த கம்பெனியா ஆல்கம் லேப் இருக்கு. அடுத்ததான் அபாட் இந்தியான்ற கம்பெனி வந்து இருக்கு. ஸோ இந்த 2 கம்பெனியுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்றது இல்ல. வேல்யூஷன்ஸ் பார்த்தாலுமே ஐயா தான் வந்து இருக்கு. கிளென்மார்க் ஃபார்மா கம்பெனி வேல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. 40 இருக்கு PEன்றது. அண்ட் தென் லவ்ரஸ் லேப்ஸ்ன்றது 75 இருக்கு PE. அண்ட் தென் பயோகான பொறுத்தளவுலுமே 137 வந்து இருக்கு PEன்றது. அண்ட் தென் லாஸ்ட் கம்பெனியா இருக்குது கிளாக்ஸோமி ஃபார்மா அப்படின்ற கம்பெனி வந்து இருக்கு. 46 இருக்கு PEன்றது. ஸோ இந்த எல்லா கம்பெனியுமே செக் பண்ணி பார்க்கும்போது வேல்யூஷன்ஸ் வந்து அதிகமா தான் வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு கன்சிடரபிள் ஸ்டேஜில் இருக்குது என்னென்ன கம்பெனிஸ்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அண்ட் தென் இங்க இன்னொரு டேட்டா வந்து நம்ம மிஸ் பண்ணிருப்போம். நாட்கோ ஃபார்மா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த கம்பெனி நம்ம ஸ்கிரீனரோட டேட்டா படி பார்க்கும்போது நாட்கோ ஃபார்மா கம்பெனி PE ரேஷியோ வந்து 8 தான் வந்து இருக்கு. 819 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸா வந்து இருக்கு. ஸோ தாராளமா இந்த ஸ்டாக்கே வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனா இங்க இன்னொரு விஷயம் வந்து நம்ம நோட் பண்ணியே ஆகணும். இங்க நாட்கோ ஃபார்மா வந்து PE 8 தானே வந்து இருக்கு. ஸோ அதனால இது நல்ல கம்பெனி. அந்த நீங்க டாக்டர் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா 14 இருக்கு. ஸோ அப்படின்னா அந்த கம்பெனில ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது. இங்க நாட்கோ ஃபார்மாவை பொறுத்தவரை அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்பை நீங்களே செக் பண்ணி பாருங்க. 14,000 கோடி தான் மார்க்கெட் கேப்பா வந்து இருக்கு. ஸோ இது வந்து மிட் கேப் கம்பெனியா தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும். அது வந்து லார்ஜ் கேப் கம்பெனியா நான் வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ இங்க நாட்கோ கம்பெனி பொறுத்தவரை அதிகமா ரிஸ்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நாட்கோல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். இல்ல நான் கொஞ்சம் ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கறேன் அப்படின்றவங்க டாக்டர் ரெட்டில வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து வைக்கலாம். இல்ல நான் வந்து நாட்கோ கம்பெனில அதிகமான பொசிஷன் வைக்கணும் அண்ட் தென் ஸ்டேபிளாவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு நாட்கோ ஃபார்மால தாராளமா 50% வந்து வைக்கலாம். ஸோ அதுல அதிகமான ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். மீதி இருக்க 50% சிப்லா, டாக்டர் ரெட்டி அண்ட் தென் ஜைடஸ் இது மூணுத்தையுமே கலந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். மேஜரா டாக்டர் ரெட்டி நிறுவனத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அதனால அதுல இப்போ வந்து பண்ணும். மீதி நமக்கு ஷேர் பொசிஷன் வந்து வேணும் அப்படின்னா ஜைடஸ், சிப்லா வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிப்போம். பட் ஆனா இங்க அதிகமா ரிஸ்க் எடுக்கிறன்றவங்களுக்கு இங்க நாட்கோ ஃபார்மா வந்து இருக்கு. இல்ல கொஞ்சம் ஸ்டேபிளா போறன்றவங்களுக்கு இங்க டாக்டர் ரெட்டி, சிப்லா, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த 4 கம்பெனி தான் இங்க வேல்யூஷன் சைஸ் வந்தோம் அப்படின்னா இங்க கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து இருக்கு. ஸோ இங்க ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு ஒரு கம்பெனி வந்து இருக்கு. அந்த நீங்க லாங் டர்ம் ஃபோக்கஸ்ல போறீங்க அந்த கொஞ்சம் ஸ்டேபிளா வேணும் அப்படின்னா ரெண்டுத்தையுமே கலந்து கன்சிடர் பண்றது பெட்டரான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். சோ இங்க அரபிந்தா ஃபார்மா மட்டும் நம்ம வேல்யூஷன்ஸ் எல்லாமே கரெக்டா இருந்தாலுமே அதுல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இங்க லூபின் ஃபார்மா மட்டும் 24 இருக்கு PE. பட் ஆனா அந்த கம்பெனி வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும். மீதி இருக்க எல்லா கம்பெனிஸுமே ஓவர் வேல்யூஷனா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு.
இதுதான் அந்த ஃபார்மா கம்பெனிஸ்ல இருக்க நியூஸா வந்து இருக்கு. ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்து பொறுமையா என்ன இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுங்க. நேட்கா ஃபார்மாலே ஃபுல்லா வச்சிங்க அப்படின்னா நீங்க அதிகமா ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால உங்க பொசிஷன்ல அதிகமா நேட்கா ஃபார்மா இருந்தது அப்படின்னும் போது ஸ்டேபிள் பண்றதுக்காக இங்க டாக்டர் ரெட்டி அண்ட் தென் சிப்லா அண்ட் தென் ஜைடஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி வைங்க. அது பெட்டரான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.